Hi friends, welcome back to our another new video. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மகளிர் சுய உதவிக்குழு வச்சு ரன் பண்றவங்களுக்கு எப்படி வந்து லோன் வாங்குறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா இந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து ருட்டீனாவே வந்துட்டு இருக்குது. எஸ்ஹெச்ஜி லோன், அதாவது வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சு ரன் பண்ணக்கூடிய உமன்ஸ்க்கு வந்து லோன் வந்து எங்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க, அதுக்கு எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது, அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து மேண்டேட்டரியா வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்கள் வந்து ஒரு மகளிர் சுய உதவிக்குழு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குழுக்கு தேவையான லோன நீங்க வந்து கவர்ன்மெண்ட் செக்டார் பேங்க்லயே வந்து வாங்கிக்கிற முடியும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பெஷலான விஷயம். இதுல வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து குடுப்பாங்க, இதுல எவ்வளவு வந்து நம்ம வந்து பே பண்ணணும், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஏ டூ இசட் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். உங்களுடைய மாவட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த பேங்க்ல போயிட்டு அப்ளை பண்றது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல வந்து இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து எஸ்ஹெச்ஜி அப்படின்னா வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து இந்த குழு அப்படிங்கிறத வந்து ரன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜிஓன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ட்ரஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்க குழுவுக்குன்னு தேவையான ஃபண்ட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒதுக்கீடு பண்ணி, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அந்த ஊருக்கு வந்து செஞ்சு குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த என்ஜிஓ மூலியமா. அந்த நேரத்துல வந்து அந்த குழுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு லோன் வந்து தேவைப்படுது. ஒரு 1,00,000 வந்து தேவைப்படுது அப்படின்னா, நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் பேங்க்ல போயிட்டு நம்ம வந்து வாங்கிற முடியாது. கவர்ன்மெண்ட் பேங்க்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து வச்சிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலுமே இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு வங்கி, கூட்டுறவு சங்கங்களுக்கு கீழ நடக்கக்கூடிய வங்கி. அதாவது மத்திய கூட்டுறவு வங்கி லிமிடெட்க்குன்னு சொல்லிட்டு தனியா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் வந்து இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து ராமநாதபுரம் அப்படின்னா ஆர்டிசி பேங்க். கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, சென்னை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, மதுரை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து இந்த பேங்க் அப்படிங்கிறது வந்து இருக்கும். இது வந்து சென்ட்ரல் பேங்க் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய பேங்க். சரிங்களா? இதுல வந்து நம்ம வந்து ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. அந்த ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எஸ்ஹெச்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. அதுல போய் நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது வந்து குடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து சுய உதவி குழு கடன் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இதோடைய நோக்கம் என்ன? அப்படி எதுக்காக இத வந்து நாங்க வந்து லோனா வந்து குடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நோக்கம் அப்படிங்கிறது வந்து குடுத்திருக்காங்க. மகளிர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்துதல், ஒருமித்த கருத்துடைய 18 முதல் 60 வயதுக்குள்ள வயது வரை இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து முன்னேற்றம் அடையணும். ஆமா, அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்ததா வந்து சொல்றாங்க. இதுல உறுப்பினர்களுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உறுப்பினர்களிடம் வருமானம் உயர சேமிப்பு பழக்கத்தை ஏற்படுத்துதல், உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவசர தேவையை வந்து பார்த்தீங்கன்னா, பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வந்து இது வந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற வந்து ஸ்கீம் வந்து சொல்றாங்க. கடன் பெறும் தகுதிகள் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. இப்ப இந்த லோன் வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து குடுத்திருக்காங்க. குழு உறுப்பினர்கள் கண்டிப்பா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 12ல இருந்து அதிகபட்சம் வந்து 20 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. 20 மெம்பருக்கு மேல வந்து அந்த குழுல வந்து இருக்கக்கூடாது. அந்த என்ஜிஓல வந்து 20க்கும் மேற்பட்ட மெம்பர்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அ குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வங்கியில் சேமிப்பு கணக்கு புத்தகம் வந்து தொடங்கியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து குடுத்திருக்காங்க. கண்டிப்பா இப்ப நீங்க எந்த பேங்க்ல வந்து வாங்க போறீங்களோ, அந்த பேங்க்ல வந்து அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேவிங்ஸ் அக்கவுண்ட் நீங்க வந்து ஓப்பன் பண்ணி 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. 3ஆ என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழுக்கள் இதர வங்கிகளில் சேமிப்பு கணக்கு தொடங்கியிருப்பின், நம் வங்கிக்கும் மாற்றம் செய்யும்போது, இதர வங்கிகளில் சேமிப்பு கணக்கு ஆரம்பித்த தேதியிலிருந்தே கணக்கீடு செய்யலாம். கணக்கில் சேர்க்கலாம் கொள்ளலாம் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க. அதையும் நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குழுவின் 50% உறுப்பினர்களுக்கு உட்கடன் பெற்று இருக்க வேண்டும் அப்படிங்கிற இதுல வந்து கண்டிப்பா வந்து இந்த பாயிண்ட்ட நீங்க வந்து நோட் பண்ணணும். ஏற்கனவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உட்கடன் 50% உறுப்பினர் ஒரு 20 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் உறுப்பினர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உட்கடன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க லோன்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இத நீங்க வந்து மஸ்ட்டா வந்து பார்த்துக்கோங்க. இந்த மாரி பேசிக்கா இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, குழுவில் ஒரே குடும்பத்தைச் சார்ந்த 1க்கும் மேற்பட்டவர் குழுவில் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஃபேமிலில வந்து ஒரு நபர்கள் மட்டும் தான் இந்த எஸ்ஹெச்ஜி இந்த என்ஜிஓல வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இந்த சுய உதவி குழு கூட்டம் மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைம்ஸ் வந்து நீங்க வந்து ரன் பண்ணியிருக்கணும். அத ரன் பண்ணி அதுல வரக்கூடிய வரவு செலவு கணக்கு, இது எல்லாமே நீங்க வந்து மேனேஜ் பண்ணி வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. கையொப்பம் போட்டு பட்டுவாடா இருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. இது எல்லாமே நீங்க வந்து ஒரு அக்ரீமெண்ட் ஈஸி அக்ரீமெண்ட் நீங்க வந்து ரெடி பண்ணி வைக்கணும். இப்ப எப்படி நம்ம வந்து ஒரு ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்றோம் அப்படின்னா, ட்ரஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பதிவுத்துறையில போயிட்டு நம்ம வந்து பதிவு பண்ணி
அதுக்கான ஒரு நம்பரை நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நம்ம வாங்குவோம். அதே மாரி நீங்க வந்து உங்களுடைய அந்த சுய உதவிக்குழுவுடைய அந்த குழுவ நீங்க வந்து ஓப்பன் பண்ணி, அத முறையா வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு பண்ணி, நீங்க அதுக்கான எஸ்ஹெச்ஜி பான் கார்ட நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிட்டு, அதுக்கான பேங்க் பாஸ்புக், பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, ஜாயிண்ட் அக்கவுண்டா நீங்க ஓப்பன் பண்ணி வாங்கி வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய எலிஜிபிள். ஃபைனலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழு வந்து பார்த்தீங்கன்னா, தீர்மானம் உறுப்பினர்களின் குடும்ப அட்டை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை, உ உ உரிமையாளர் உறுப்பினர்களுடைய புகைப்படம். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல உங்க குழுவுல இருந்து ஃபோட்டோ எடுத்து நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, தாராளமாக இந்த வெப்சைட்லயே போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில, நேரடியா உங்க மாவட்டத்தில எந்த கூட்டுறவு வங்கி வங்கி வந்து பக்கத்தில இருக்கோ, அங்க போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாரி சுய உதவிக்குழு கடனுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க பேசிக்கா ஒரு ஃபார்ம் வந்து குடுப்பாங்க. அத ஃபில் பண்ணி நீங்க குடுத்தாலே போதுமானது. நீங்க வந்து அதுக்கான லோனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ இதுக்கு இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் இத வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி லிமிடெட்ல இருக்கக்கூடிய வெப்சைட்ல அவங்களே வந்து குடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாருங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் லோன்ஸ்ன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. லோன் அமௌண்ட் அட்லீஸ்ட் உங்களுக்கு அப் டூ வந்து பார்த்தீங்கன்னா, 10 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து குடுப்போம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது ரூ. 10,00,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன்ஸ் வந்து ஃபண்டா வந்து குடுப்போம்ன்னு சொல்றாங்க. லோனுடைய டெர்ம பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 36 மாசத்துல இருந்து 60 மாசம் வரைக்கும் உங்களுக்கு வந்து டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ட பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 11.3%ல இருந்து 11.45% வரைக்கும் உங்களுக்கு வந்து வட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. இதுக்கு நீங்க வந்து ஓகே அப்படின்னா மட்டும் நீங்க வந்து இந்த ஒரு ஸ்கீம்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட வங்கி தான் இது. சரிங்களா? அது வந்து கவர்ன்மெண்ட் பேங்க். ஸோ அப்படிங்கிறதுனால நீங்க வந்து ஈஸியாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோன்ஸ் அப்படிங்கிறது வந்து குயிக்கா வந்து கிடைச்சிரும். நீங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க மேண்டேட்டரியா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்க மாரியான இந்த ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பர்ல நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, செல்ஃப் டிக்ளரேஷன் அதாவது வந்து டிக்ளரேஷன் பை த செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லிட்டு எந்த டேட்ல வந்து ஓப்பன் பண்ணீங்க, அந்த குழுவுடைய பேரு லோட்டஸ் மகளிர் சுய உதவி குழு அப்டின்னு சொல்லிட்டு வந்து இதுல வந்து குடுத்துருக்காங்க. இந்த டேட்ல வந்து ஓப்பன் பண்ணணும். ஆஃபீஸோட அட்ரஸ் வந்து இந்த அட்ரஸ்ல வந்து நாங்க வந்து வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம் அப்டின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னா, ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, இதையுமே நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். அத்தாரிட்டியோட சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து ஹெட்டா இருக்காங்களோ அவங்களுடைய சைன் போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய குழுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீல் அதாவது அந்த ஸ்டாம்ப் நீங்க வந்து ரெடி பண்ணணும். அதையுமே நீங்க அந்த இடத்துல சீல் பண்ற மாரி இருக்கும். பின்னாடி பேக் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த பேஜ்ல வந்து ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா, 20 பேருடைய நேம நீங்க ஆட் பண்ணிட்டு, அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களோட ஏஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வந்து குடுக்குற மாரி இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த எஸ்ஹெச்ஜியோடைய பான் கார்டு வாங்கணும் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ரிய நீங்க வந்து குடுத்தால் மட்டுமே உங்களுக்கு பான் கார்டு அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ்ல இருந்து புரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் லோன் பேங்க் போயிட்டு அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு லோன் வந்து பார்த்தீங்கன்னா, சாங்ஷன் ஆகுறதுக்கு 99% வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் ஃபாலோ பண்ண மாரி இருந்தீங்கன்னா, அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துருக்கேன். போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஸ்கீமா இருக்கட்டும், கவர்மெண்ட் சைட்ல இருந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய உதவி தொகையா இருக்கட்டும், கடன் தொகையா இருக்கட்டும், ஸ்கீம் இது ரிலேட்டடா வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். நீங்களும் ஈஸியாவே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.